இந்த கட்டிலுக்குள்ளே நிறைய ஜாமான் வச்சு வச்சு கட்டில் வந்து வெயிட் தாங்காமல் ஒரு பக்கம் அப்படி இறங்குன மாதிரி ஆகிட்டு. போன தடவை ஒரு கார்பெண்டரை கூப்பிட்டு கொஞ்சம் செஞ்சு ஒரு 4 பக்கமும் கொஞ்சம் வேலை செஞ்சு தந்தார். சேம் இதே மாதிரி ரேக் வந்து பெட்டுக்கு இந்த பக்கத்தில் இருக்குது, இந்த பக்கத்தில் இருக்குது. இதுக்குள்ளே வந்து நாங்கள் பாருங்கள் வேண்டாத ஜாமான் இவ்வளோ அள்ளி வச்சுருந்தோம். அது கட்டில் ஒரு மாதிரி சாஞ்ச மாதிரி ஆகிட்டு. இது நேற்று க்ளீன் பண்ணலான்னு எடுத்து போட்டேன். நேற்று டைமில் சமையல் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் ஆகிட்டு. நான் கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு படுத்துட்டேன். இங்கே விஸ்கி பொண்ணு எடுத்து அவ்வளோ பிச்சு கொதறி போட்டிருக்கா பாருங்கள். எனக்கு இப்போ இவ்வளவும் இதெல்லாம் எடுத்து எங்கே வைக்கணும்னு தெரியல. என் பேத்தி இது பபுள்ஸ் பேக், இது பேத்தி பிறந்தோன்னு குட்டி தொப்பி வாங்கினது. இதெல்லாம் இதுக்குள்ளே இருந்தது. இது என் பேத்திக்கு வாங்கினது. குளிக்க வச்சுட்டு இதை போட்டுட்டு அப்படியே ரேப் பண்ணி வச்சா உடம்பு துணி காஞ்சிரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி. இது ஃப்ராக் டைப். இது பேர் என்ன சொல்லுன்னு தெரில. இது பார்க்கும்போது இப்போ என் பேத்தி இவ்வளோ பெரிய பிள்ளை வளர்ந்துட்டான்னு நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது அந்த 5 வருஷத்தில். இது பேத்தி இது 1 வயசு பர்த்டேயில் இந்த பாவாடை சட்டை எடுத்தது. இந்த ஃப்ராக் ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு எடுத்தது. இதெல்லாம் தூர போட மனசு இல்லாமல் எடுத்து வச்சுருந்தேன். இது குட்டி தொப்பியை பிறந்தோடனே வாங்கணும். இது சாப்பாடு ஊட்டும் போது ட்ரெஸ்ஸில் படக்கூடாதுலாம் வாங்கினது. இதெல்லாம் அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன். குட்டி ஜாக்கெட். இனி அடுத்த வீட்டில் எதனா ஒரு குழந்தை வந்தால் யூஸ் பண்ணலான்னு எடுத்து பத்திரமா வச்சுருக்கேன். இது வந்து அவர் 1 வயசாக இருக்கும்போது வாக்கர் சைக்கிள் வாங்கினது. இதில் தான் பேத்தி நடக்க படிக்க ஆரம்பித்தா. இதே எடுத்து பத்திரமா வச்சுருக்கேன். எனக்கு இப்போ என்ன சவால், திருப்பி கட்டிலுக்குள்ளே போட முடியாது. போட்டால் கட்டிலுக்கு ஒரு பக்கத்துலேருந்து அப்படியே சாஞ்சி போகுது. இதெல்லாம் எங்கே எடுத்து வைக்கட்டும். நிறைய கச்சா முச்சான் இருக்குது. இதில் ஒரு டிவியை வந்து பேக் பண்ணி வச்சுருக்கோம். எங்கள் பழைய டிவி இது. யாருக்கும் கொடுனாலும் கொடுக்க மாட்டேக்காரு. இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்காரு. இப்போ எனக்கு இது எங்கே போடட்டும் என்ன போடணும்னு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. வேறு வைக்கிற மாதிரி இடம் இல்லை. அது மாதிரி இதோ பிறந்த உடனே 3ஆவது மாதம் 4ஆம் மாதத்தில் அவள் பாத்ரூமுக்கு இதில் பழகலான்னு இது வாங்கணும். ஆனால் அவள் அதை வந்து இதில் அவளை யூஸ் பண்ணவே இல்லை. பிள்ளைக்கு உட்காரவே தெரியல. அதனாலே புதுசு எடுத்து அடுத்த பிள்ளைக்கு யூஸ் ஆகணும் வச்சுருக்கோம். அடுத்த பிள்ளை எப்போ என் குடும்பத்தில் வரும்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. இதெல்லாம் எடுத்து எங்கே வைக்கிட்டோம். இந்த கட்டிலுக்குள்ளே இவ்வளோ பெரிய பெட்டி இருந்து, பெட்டி சும்மா இருக்குது. மெயின் பொருளை இதில் தூக்கி போட்டலான்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பெட்டிக்குள்ளே ஒன்றும் போட முடியாது. எங்கள் சின்ன பையன் அவரோட ஆஃபீஸ் இது எல்லாமே டாக்குமெண்ட்டு, வெளிநாட்டுக்கு போகிறவங்களும் எடுத்தது நிறைய டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்காரு. இதில் கை வைக்க முடியாது. இதில் வேறு பொருளை வச்சு இது மிக்சிங் ஆயிரும்னு பயமாக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸும் 2016 எங்கள் பெரிய பையன் கல்யாணத்தில் ரிசப்ஷனுக்கு இது எங்கள் பெரிய பையனுக்கு எடுத்தது. இது எங்கள் சின்ன பையனுக்கு எடுத்தது. அன்றைக்கி ஒரு நாள் ஒரு 1/2 மணி நேரம் தூக்கி போட்டு பேக் பண்ணது அப்படியே கட்டுக்குள்ளே இருக்குது. இவங்க அதுக்கப்புறம் போடவும் இல்லை. இது எங்கள் பெரிய பையனுக்கு ரிசப்ஷனுக்கு எடுத்தது. இந்த கோட் டைப் எங்கள் சின்ன பையனுக்கு எடுத்தது. எடுத்துட்டு 12,000 ரூபாய்க்கு 2 ட்ரெஸ்ஸு எடுத்தோம். 8 வருஷமாக இதுக்குள்ளே புதஞ்சி கிடக்க மாதிரி உள்ளே கட்டில் தூக்கி போட்டாங்க யூஸ் பண்ணாமல். அதுக்கப்புறம் எங்கே இது அடிக்கடி போட முடியும். இது பாருங்க, இதையும் எடுத்து பாதுகாத்து வைக்கணும். இந்த பசங்களுக்கு பணத்தோட அருமை தெரியல. அன்றைக்கி அடம் பிடிச்சி வாங்கினானுங்க. 1/2 மணி நேரம் போட்டுட்டு அண்ணனும் தம்பி தூக்கி கட்டிலுக்கீழே போட்டாச்சு. இப்போ இது பாதுகாக்கிற வேலை ஏன் வேலை பாருங்கள். இது ஒரு பட்டு சாரி. எப்போ வாங்கினது என்ன வாங்கினது எனக்கும் ஞாபகம் இல்லை. எங்கள் மருமக வச்சாங்களான்னு எனக்கும் தெரியல. அது வேண்டாம்னு தூக்கி கட்டிலுக்கீழே போட்டிருக்கு. இந்த கவரில் வச்சுருந்தது. இந்த மெத்தை பாருங்கள். இந்த மெத்தை ஃபஸ்ட்டு இந்த கட்டில் வாங்குறதுக்கு இந்த மெத்தையில் தான் எங்கள் சின்ன பையன் படுத்துக்கிட்டு இருந்தார். பின்ன இந்த கட்டில் வாங்கணும்னு இந்த மெத்தையை தூக்கி கட்டிலுக்கீழே போட்டாச்சு. இது இப்போ யூஸும் பண்ணுறதில்ல. இப்போ இந்த கூலர் மேலே இந்த பெட்டியை வச்சாச்சு. இந்த டேபிள் மேலே தூக்கி நம்ம மெத்தையை வச்சாச்சு. இனி நம்ம இவ்வளோ எங்கே செட் பண்ணணும்னு தெரில. எல்லாம் செட் பண்ணிட்டு பார்க்குறேன். எதுவுமே எனக்கு தூர போடுறதுக்கு விருப்பம் இல்லை. இது எங்கள் பழைய டிவியோட ரிமோட். இதில் டிவி இருக்குது. இது வந்து நம்ம கேஸ் ஸ்டவ் வாங்கினது. இந்த பாக்ஸுக்குள்ளே டிவியை தூக்கி போட்டு வச்சுருக்கோம். இந்த பசங்க வேண்டாத பொருளெலாம் சேர்த்து வைப்பானுங்க. இந்த டாப் பாருங்கள், மருமகளுது. அவங்க தூக்கி இதில் வச்சுருக்காங்க. புது டாப் இது. எப்போவுமே என் துணி அவங்க போடுவாங்க, அவங்க துணி நான் போடுவேன். இதையும் தூக்கி இதில் இருந்தது. சரி இருக்கட்டும். இது நானே இப்போ தூக்கி கபோர்டில் வச்சுட்டு ஒரு வாஷ் பண்ணிட்டு நானே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கிறேன். இந்த டிவி ரிமோட்டை இதுக்குள்ளே அமுக்கி வச்சிரும். அப்போ தான் நம்ம கரெக்டாக இருக்கும், தேட வேண்டாம். இந்த டிவி நல்ல டிவி. எங்கள் புது டிவி வாங்கினோன்னே இதை தூக்கி அப்படியே பேக் பண்ணி வச்சுட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாயை பற்றி சொல்லி அவனு விரிச்சிட்டோன்னா நம்ம ஒரு 20 பேர் படுக்கலாம். அவ்வளோ பெரிய பாய். இது வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கோம். இப்படி விரிச்சிட்டோன்னா இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக நனைச்சிரும். அதை நல்லா வறுத்து வாங்கி 10-12 வருஷம் ஆகுது. இப்போ அது பயங்கர வெயிட். என்னால் ஓப்பன் பண்ணி காட்ட முடியல. இதையுமே தூர போட சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு எதுவுமே தூரப்பட விருப்பம் இல்லை. தூக்கி எல்லாம் அடிக்கடிக்கு வைக்க பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இது இப்போ எனக்கு என்னன்னே தெரில. காரில் மாற்ற உப்பாரா என்னன்னு தெரில. பெரிய பையன் தூக்கி பத்திரமா வச்சுருக்காரு. அது இங்கே பார்த்தா எனக்கு என்னென்னே தெரியல. ஏதோ பாட்டு மியூசிக் சிஸ்டம் மாதிரி தான் எனக்கு தோணுது. அது எடுத்து கலண்டு எதுவும் கீழே விழுந்துருவான்னு தெரியல. எனக்கு என்றைக்கா இந்த பொருள் தேவைப்படும் போது உயிரை எடுப்பானுங்க. மம்மி நீங்கள் எங்கே வச்சுட்டீங்க சொல்லுங்கன்னு. இதுக்கு இங்கே வச்சாச்சு. இதை இப்போ நம்ம இப்படி மூடிடலாம். ஓகே, அதுக்கு மேலே தூக்கி மெத்தையே போட்டுடலாம்.
இந்த பில்லோ வந்து காரில் நாங்கள் ஊருக்கு அடிக்கடி போவோம். அதனால பில்லோ தேவைப்படும். 2 பில்லோ வாங்கினது ஒன்று இங்கே இருக்குது, ஒன்று அங்கே கிடக்கு. இது அழகாக இருக்குது. இதுவும் தூரப்படம் எடுத்து வைக்கலாம், எப்பாவது யூஸ் ஆகும். பசங்க எல்லா பொருளும் வாங்குவாங்க, எதுவுமே ஜாகிரதையாக பத்திரமா வைக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு டென்ஷன். ஒன்று இது வந்து கணபதிக்கு பிள்ளையார் சதுர்த்திக்கு வருஷம் நாங்கள் பூ வாங்குவோம். இது போன வருஷம் வாங்கினது, இந்த வருஷம் யூஸ் பண்ணலை. பின்ன இது பிள்ளையார் சதுர்த்தியோட சாமிக்கு ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு இப்படி எங்கள் மருமக மாடலாக கூட வாங்குவாங்க. இவன் நிறைய கிடக்கு, எங்கெங்கே கிடக்குன்னு பார்க்கணும். சரி, இது வந்து ராஜஸ்தானி தால் பாட்டி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த குக்கர் இது. அது உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. ராஜஸ்தான்காரங்க தால் பாட்டி செய்வாங்க. இது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குறது. முந்தி அடிக்கடி எங்கள் மருமக பண்ணுவாங்க, இப்போ எதுவுமே பண்ணுறது இல்லை. இதுக்குள்ளே மூடி பாருங்க, இதுதான் இப்படி வரும். தொண்டை புதையல் கிடைக்கிற மாதிரி ஒன்று ஒன்றா கிடச்சிட்ருக்கு. இது வந்து எங்கள் வீட்டில் தினம் கணபதி நேரத்தில் பஜன் பண்ணுவோம். இது மாதிரி நிறைய கிடக்கு. இது ஒன்று இப்போ கிடச்சிருக்கு. போன வருஷம் முந்தின வருஷம் தேடும் போது ஒன்றும் கிடைக்கல. இது பிரசாதம் வைக்கிற கூட. பின்ன இது வந்து பிள்ளையாரப்பாக்கு போன வருஷம் வாங்கின கிரீடம், போன வருஷம் முந்தின வருஷம் வாங்கின கிரீடம். இது எங்கள் பெரிய பையன் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினார். பின்ன வந்து சாமியோட ஆர்த்தி புக்கு 20-25 பேர் வருவாங்க பார்த்தீங்களா, அதனால் இந்த புக்கெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம். இதெல்லாம் எப்போ யூஸ் ஆகும்னு தெரியாது. பின்ன இது வந்து எங்கள் சின்ன பையனுக்கு பைக்கில் ரைடிங் போகிறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினார். வாரத்தில் ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்டோட போவார். இது ஒரு ஜாக்கெட்டு, இது நெஞ்சில் வரும், இது 2 காலில் முட்டியில் வருது, கையில் வரும், ஃபுல் செட்டு இதில் இருக்குது. ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினார். இது என் பேத்தியாக பிறந்தோடனே கொசு கழிக்கக்கூடாதுன்னு அந்த கொசு வேலை மாதிரி வாங்கினது யூஸ் பண்ணாதில் அப்படியே இருக்குது. வீட்டில் பாருங்கள், இத்தனாயிரம் தலகாணி இருக்குது. இதை வர புது தலகாணியை வாங்கி கட்லிக்கில் வச்சுருக்காங்க. இப்போ இதை கொண்டு நான் எங்கே வைக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. ஆக மொத்தம் இந்த ரூமை நான் க்ளீன் பண்ணிட்டேன். இனி லேசாக பெருக்குன்னு நம்ம வேலை முடிஞ்சுப்போம். இப்போ இந்த பெட்டியில் என்ன இருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணிடலாம். இது பாருங்கள், நான் ஒரு தடவை ராஜஸ்தான் போனதை அங்கேருந்து எனக்கு ஒரு மாடலாக வளையல் வாங்கி கொடுத்தாரு. இது வந்து அங்கே உள்ள ட்ரெடிஷ்னல் வளையல். இதெல்லாம் ரொம்ப விலை கூடின வளையல். இதெல்லாம் நிறைய இது எங்கே கிடந்தது, என்ன கிடந்தது, ஏதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. இப்போ ஒன்று பார்க்கும் போது தான் இவ்வளோ நல்ல வளையல்லாம் இங்கே இருந்திருக்கு. பாருங்க, எல்லாம் அப்படி வளையல் கிடக்கு. இதே தூக்கி பையில் வச்சிடலாம், இப்போ யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதில் வந்து 2-3 வேஸ்ட்டு இருக்குது, அதை எடுத்து பத்திரமா வச்சுருக்கு. இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த பெட்டு கீழே இப்போ இவ்வளோ ஜாமான் இருந்தது. இங்கே பார்த்துக்கோங்க, இவ்வளோ ஜாமான் இருந்தது. பெட்டு உடஞ்சி போயிருமோ பயத்தில் கொண்டாந்து இப்படி வச்சுருக்கேன். இதுவும் டெம்பரரி தான். இதில் இப்போ என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு இப்போ எனக்கு ஒன்றும் தெரியாமல் க்ளீன் பண்ணுறதுக்கு இப்படி எடுத்து வச்சுட்டேன். இதுதான் சாக்குன்னு கையில் கிடைக்கிற பேப்பர் துணியெல்லாம் துண்டாக கிழிச்சு போட்டு வச்சுருக்கா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ போடுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப நேரம் ஆகிட்டு. நேற்று நான் வேலைக்கு போக சொன்னால் நாங்கள் ஒரு ஆக்சிடெண்ட் பார்த்தோன்னு உங்களுக்கு ஷார்ட் போட்டிருந்தேன். ஆக்சிடெண்ட்டை நான் காட்டலை, அது நான் பார்த்தேன். என் கண்ணு முன்னாடி அந்த ரத்தத்தை, அந்த தலையெல்லாம் சதஞ்சி போனதை பார்த்ததுலேருந்து நேற்று நைட்டு ஃபுல்லாக எனக்கு காய்ச்சல், வாந்தி நிற்கல. மதியானம் என்னால் சாப்பிடவும் முடியல. அது ஃபுல்லாக எனக்கு இன்றைக்கி நான் கடைக்கும் போகல, படுத்துருந்தேன், ரெஸ்ட் எடுத்திருந்தேன், ஆஸ்பத்திரிலாம் போகல, மாத்திரை வாங்கி போட்டு படுத்தேன். சரி, இருந்தாலும் இந்த வீடியோ நம்ம பண்ணணுமே சொல்லி உடம்பு முடியாத நேரத்துலையும் க்ளீனிங் வீடியோவும் போட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். எங்கள் தோட்டத்தை பாருங்கள், ரோஸ் இன்னும் தெரியல. எனக்கு இந்த பூவை பறித்து கூட சாமிக்கு போட முடியல, அந்த அளவுக்கு எனக்கு உடம்புக்கு முடியல. அப்படியே கொத்தாக ரோஸ் பாருங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், பை பை, லவ் யூ, சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். பாய்.